ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வேதமும் தியானமும் பகுதியில் யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே 30ஆம் அதிகாரம் வாசித்து தியானித்தோம். அதிலே யோபுடைய காரியங்களை குறித்து யோபு சொல்லுகிறது தான், நான் எந்த விதமான அக்கிரமும் செய்யவில்லை, அக்கிரமக்காரருடைய நிலைமை இதுதான் என்று சொல்லி நான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதையும் அவர் சொல்லுகிறதை கேட்டோம். பிரியமானவர்களை தியானித்தோம். இன்றைக்கும் யோபு தான் பேசுகிறார். யோபு 4வது அதிகாரமாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன்ப்பா, வேற எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்லைப்பான்னு சொல்கிறேன். அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? நான் அப்படி இருந்தேனே, ஆண்டவர் எனக்கு அந்த உன்னதத்திலிருந்து அளிக்கிற பங்கு தருவாரா? உன்னதத்திலிருந்து தன் கொடுக்கிற சுதந்திரத்தை தேவன் தருவாரா? மாறுபாடானவுடைய ஆபத்து அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். மாறுபாடாக இருக்கிறவனுக்கு தானே இந்த மாதிரி அக்கிரமை செய்கைக்காரருக்கும் தானே ஆக்கினையமா அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழியை பார்த்து என் நடையெல்லாம் எண்ணுகிறவர் அல்லவோ. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. ஹல்லேலூயா. நான் உத்தமமாய் இருந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், ஹல்லேலூயா, சோத்திரம், என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா. நான் மாயையிலே நடந்தேனா, கபடுகளை காலை வைத்தேனா என்றெல்லாம் சொல்லுகிறார். வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கால்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கையில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளினால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாவே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தேனானால், என் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவரையும் அவனை உண்டு பண்ணினார் அல்லவோ. ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. எளியவர்களில் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டா? தன்னுடைய நிலைமைகளையும் தன்னுடைய நீதியையும் அவர் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சிறு வயது முதல் என் தகப்பண்டத்தில் வளர்ந்தது போல என்னுடைய வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாதிருந்தால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு வஸ்திரமில்லாது இருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டு மயிரை கம்பிளினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்தும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு, திக்கற்றவனுக்கும் விதவைகளுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என் கை பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. தேவன் ஆக்கினையிடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்கக்கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாயிருந்தது. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரிய பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளினால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதமானத்தில் இருக்கிற தேவன் மறுதலிப்பேனே.
என் பகைஞருக்கு ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது கலிகூர்ந்தேனோ? அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. அவன் இனத்தார்களின் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யார் என்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்வார்களோ? பரதேசி வீதியிலே திராத்தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ? திரளான அப்ப ஆதாம் பற்றி தெரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. திரளான என் கூட்டத்தை நான் பாய்ந்ததினாலேயாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ? என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோளில் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேனே. அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்தில் போவேன். எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைச்சால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினதும் உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களைகளையும் முளைக்க கடவுது என்றான். யோபின் வார்த்தை முடிந்தது. யோபு தன்னுடைய நீதி எல்லாவற்றையும் சொல்கிறான். நான் இப்படி இருந்தேன், அப்படித்தான் நான் வாழ்ந்தேன், கர்த்தருக்கு பயந்தேன், ஆதாமை போல நான் துரோகம் பண்ணவில்லை, ஆண்டவருக்கு எதிராக நிற்கவில்லை, நான் ஏழைகளை எப்படி பராமரித்தேன், என் கண்களுக்கு நான் என்ன செய்தேன், கணிக்கம் போட்டேன், என் கண்களின் மேல் நான் உடன்படிக்கை பண்ணினேன், எவ்வளவாய் தன்னுடைய நீதிகளை எல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, நமக்கும் துக்கம் வரும்பொழுது தேவனிடத்திலே சொல்லி நீர் செய்த எத்தனையோ நன்மைகள் பெரியவைகள் ஆண்டவரே, இப்பொழுது இதனால் என்னை நாளை அதை அனுபவிக்க முடியவில்லை. சோத்திரம் செய்யும் பொழுது தேவன் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களை, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி மரிப்பதற்கு கூட அந்த இடத்துல ஒரு அங்கீகாரமும் இல்லை. தன்னுடைய செல்வ சீமானாய் இருந்த யோபுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமானால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிசாசுக்கும் பேய்க்கும் இடம் கொடுக்க முடியாதபடிக்கு தேவனுக்கு நம்ம முழுமையமாக அர்ப்பணித்து ஆண்டவருக்கு இடத்துல தம்முடைய நீதியை சொல்லி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். பெரியமானவர்களே, ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஆனால் இங்கு பாவமே செய்யாத ஒரு மனிதனை பார்த்து என்னவெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் அதற்காகத்தான் இந்த மறுமொழியெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். பெரியமானவர்களே, ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, மை சோத்திரம் ஜெபிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.